சிஎம் வந்து யாருக்கிட்டயாவது இன்னைக்கு மிரட்டுறாரா, ரவுடிசம் பண்ற மாதிரி பேசுறாரா? நான் உண்மையை சொல்லணும். கரூர் விஷயத்துல அவர் உண்மையில ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சரா நடந்துகிட்டாரு. இரவோடு இரவா பிளேட் பிடிச்சு, அவருக்கும் நோய் இருக்கும், உடம்பு குடும்பம் இருக்கும் இல்லையா, இரவோடு இரவா போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிருக்காரு. உண்மையை ஒத்துக்கணும் தம்பி. நீங்க உண்மையை ஒத்துக்காம போய் சொல்லி அவர் காரணம் இவர் காரணம் சொல்லக்கூடாது. அவர் எங்க ரவுடிசம் ஏதாவது பண்றாரா? அவர்கிட்ட சொல்லாரு, வாங்க மோதி பாப்போம், வா தொட்டுப்பார். தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு கல்லூரி மாணவர்களும் வீட்டுக்கு வருவாங்க. ஏடா டேய், கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு பாவம் ஏழை பாளையில் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டானா நீ நினைச்சு நம்ம கல்லூரிக்கு அனுப்புனா நீ வன்முறையை தூண்டுற. கல்லூரி மாணவர்கள் வந்து சண்டைக்கு வருவாங்க. அப்ப வந்து விஜய் அதை சொல்லி கொடுக்குறாரா? அன்னைக்கே விஜய் தடுத்துருக்கணும், அவனை தூக்கி இருக்கணும் சார். விஜய் படங்கள்ல மட்டும் அமைதியா, நான் இப்போ இதுவும் விஜய்க்காக தான் சொல்ல, படங்கள்ல மட்டும் அமைதியா இருந்தா போதாது. இவனை மாதிரி வன்முறை பேசுறவங்க இந்த கட்சிக்கு எப்படி கெட்ட பேர் தானே? ஒரு ஏழை இளைஞர்கள் இதுல பாதிக்கப்படுவாங்கல்ல சார். இது நடக்கட்டும். ஒண்ணு 41 பேர் இறந்ததுக்கு நீங்க தெளிவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆதவர்ஜுனா காரணமா? ஆதவர்ஜுனா மென்ஷன் பண்றீங்க, குற்றத்தை ஒத்துக்குங்கன்னு சொல்றீங்க. யாரை ஒத்துக்க சொல்றீங்க? அவங்க தான் ஒத்துக்கறணும். யார் நடத்துறாங்களோ, ஆதவர்ஜுனாவோ இல்ல புசி ஆனந்தோ இல்ல கூட இருந்தவங்க, இதெல்லாம் உண்மையை ஒத்துக்கறணும் சார். அது மறைக்கலாம் முடியாது. எத்தனை பேர் 1-2 உயிர் இல்ல சார். அன்னைக்கு தண்ணி குடிக்க முடியல, ஒரு பாத்ரூம் போக முடியல, நிறைய பேர் அப்படி காலோட கையோடலாம் பாத்ரூம் போயிருக்காங்க. பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் சொல்றாங்க. இனி வரும் காலத்திலே அது செய்யாம இருக்கு. அந்த மாதிரி திட்டங்கள் திட்டுங்க. நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வழி நடத்துவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், தொழிலை உருவாக்குவோம், கல்விக்கு நல்ல விஷயங்களை செய்வோம்னு சொன்னா வா மோதிப்பார், தொட்டுப்பார். 6 மாசத்துக்கு பிறகு ரவுடிசம் என்ன இது?